டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் 16வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், நேற்றைய தினம் விவசாயிகள் குடியரசுத் தலைவரையும் 3 மத்திய அமைச்சர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய போராட்டத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இன்றும் அவர்கள் போராட்டத்தை தொடர என்ன காரணம்? வேதவள்ளி, இன்றைய தினம் 16வது நாளாக தமிழக விவசாயிகளின் டெல்லி போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் அவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த முயன்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இவர்களது கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய அரசின் அமைச்சர்கள் பலரையும் சந்தித்து இதுவரை எங்களுக்கு வாக்குறுதிகள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரை சந்தித்த பின்னரும் கூட எங்களுக்கு திருப்திகரமாக அவரது பதில் இல்லை. எனவே இதன் காரணமாக எங்களது போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தப் போவதாக தற்பொழுது அவர் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த விவசாயி நேற்றிலிருந்தே தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்து வருகின்றார். இவரது உடல்நிலையானது நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றது. நேற்று மதியம் முதலே இவர் எந்த உணவும் உண்ணாமல் தொடர்ந்து உண்ணாவிரத நிலையிலே தற்பொழுது இருந்து வருவதன் காரணமாக தற்பொழுது காலையிலும் கூட நாம் தொடர்ந்து இவரிடம் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள், போராட்டத்தை நீங்கள் அறவழியில் மேற்கொள்ளுங்கள், உங்களை வருத்திக் கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தோம். ஆனாலும் கூட அவர் நான் இந்த டெல்லியிலிருந்து போகும் பொழுது எங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கிருந்து போவோம் என்று கூறியிருக்கின்றார். ஐயா, கேக்குதுங்களா? நீங்க இப்போ சாப்பிடாம இருக்கிறீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போராட்டத்தில் இப்படியே இருக்க போறீங்க? ஏன்னா உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. உங்களுடைய தலைவர் கூட நேற்று இப்போ ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து இப்படி உண்ணா நிலையிலே இருந்துட்டு வரீங்களே, இல்ல உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வச்சிட்டு இருக்காங்க உங்க சார்பான ஒண்ணுமே நடக்கலைங்களே, ஒண்ணுமே நடக்கலையே. இப்ப எத்தனை நாள் வரைக்கும் இதே மாதிரி உண்ணா நிலையிலேயே இருப்பீங்கன்னு? எத்தனை நாள் சார வரைக்கும் இருக்க வேண்டியதான். மோடி இங்கதான் சாவணும் இருந்தா போக வேண்டியதான். இல்ல உங்களுடைய சக போராட்டக்காரர்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க மட்டும் இப்படி ஒரு உண்ணா நிலையில இருக்கிறது உங்களோட உடலை பாதிக்காதா? உடல் பாதிச்சா பாதிச்சு போதுங்க, அதுல என்ன இருக்குது? உடல் பாதிச்சு உயிர் போகணும்னு நிலைமை தான். உயிர் போனாதான் மோடி செய்வாருன்னு சொன்னாருனாங்க, போட்டுங்க, வேற வழியே இல்லை. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே பல உடல் உபாதைகள் இருக்கு. உங்களுடைய கால் அடிபட்டு இருக்கு. போன தடவை உங்களோட போராட்டத்துக்கு வந்தப்போ உங்களுக்கு கால் அடிபட்டு இருந்தது. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க உங்களை. இப்ப தொடர்ந்து இப்படி இருந்தீங்கன்னா உங்க உடல்நிலை இன்னும் மோசமாகுமே. எதனாலும் நடக்கட்டும், உயிரோட போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஐயா ஏதாவது சீக்கிரம் முடிவு சொல்லட்டும். இல்லைன்னா உயிர் போதான் போகணும், போட்டுங்க. வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பகுதியில திரும்பி நாம் அவரிடம் பேச முடிந்திருக்கின்றது. நான் இத்தனை நாட்களாக 14 நாட்களாக பொறுமையுடன் தான் இருந்தேன். ஆனால் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுக்கின்றார்கள். வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய பார்க்கின்றார்கள். எங்களுக்கு வேண்டாத விஷயங்களை எங்களுக்கு கூற பார்க்கின்றார்கள். எனக்கு மன உளைச்சலாக இருக்கின்றது. இந்த போராட்டத்தை வேறு வழிக்கு கொண்டு செல்ல சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தனக்கு பயமாக இருக்குவதாகவும், இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் சில வெளியாட்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்பது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அரசியல்வாதிகளும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று தெரியவில்லை. எனவே எனது போராட்டமானது, இந்த உண்ணாநிலை போராட்டமானது தொடரும், எனது உயிர் பிரியும் வரை இங்கு தொடரும் என்று கூறியிருக்கின்றார். மகிழ்ச்சி மனதினை நெருடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கின்றது. ஏனென்றால் தொடர்ந்து நாம் களத்திலிருந்து இவர்களது உணர்வுகளையும் இவர்களது வேதனைகளையும் நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று இந்த போராட்டத்தில் நம்பிக்கை இல்லாமல் இது போன்ற அந்த போராட்ட களத்தை இன்னும் கடினமாக்கி தங்களது உடல்களை வருத்தி கொண்டு இந்த மாதிரியான போராட்டங்களை மேற்கொண்டிருப்பது சற்று நெருடலான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது.